இந்த பார், அவ கொடுத்த ஸ்வீட்டை வச்சுக்கிட்டு என் முன்னால நிக்காத. திரும்ப கொண்டு போய் அவ மூஞ்சிலே வீசு. இல்ல இந்த பாத்திரத்தை கொண்டு போய் தெருவுல வீசிடுவேன். குடுறீங்க. ஏய் வேணாமா, அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. நிறைய நெய் முந்திரி பருப்புலாம் போட்டு கேசரி சூப்பரா பண்ணிருக்கா. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேணானா விட்டுருங்கம்மா, சாப்பிடுறவங்க சாப்பிடட்டுமே. நான் கல்பனா குடுக்கறேன். கல்பு இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஏய் கல்பனா, அத சாப்பிடாத. இத பாரு, நாங்க யாரும் அதை சாப்பிட மாட்டோம். நீ கொண்டு வந்திருக்கிறது விஷம்டி. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் அப்பா குடுக்கறேன். ஆனா நீங்க அதை தடுக்க கூடாது. ஏய், அம்மாக்கு பிடிக்கலனா அப்பாவும் சாப்பிட மாட்டாரு. எடுத்துட்டு போ வெளியே. அக்கா சும்மா கத்தாதக்கா. வேணுமா வேணாமான்னு அப்பா முடிவு பண்ணட்டும். ஏய் சுதா. அப்பா, இன்னைக்கு அண்ணனுக்கும் ரஞ்சிதாக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி. அதான் ஸ்வீட் செஞ்சிருக்காங்க, சாப்பிடுங்கப்பா. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிறாருன்னு. ரஞ்சிதா தான் போன்ல. ரஞ்சிதா, உன் அக்கா கால் பண்றாங்க பாரு. ஹலோ அக்கா, சொல்லுக்கா. Many more happy returns of the day. தேங்க்ஸ்க்கா. அக்கா, நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்க? எப்படி மறக்க முடியும்? நீ என்னோட முத பொண்ணாச்சே. அந்த ஆள் கூட இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான். அவன் கால் உடைஞ்ச நாள்ல எப்படி மறப்பான்? உண்மைதான்க்கா. அவன் கிடக்குறான். அவன் இன்னும் ஏன் நினைப்போடவே தான் இருக்கான். அவெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான்க்கா. அந்த ஆள் போடுற ஆட்டம்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அடங்கும். அத விட்ரி. நல்ல நாள் அதுமா அவனை பத்தி பேசி உன் சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அத சொல்லு. ஸ்பெஷல்ன்னுலாம் எதுவும் இல்ல. இப்போதைக்கு கேசரி மட்டும்தான் செஞ்சிருக்கேன். ஏ, நீ இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லலையா? ஆமாக்கா, இத செலிப்ரேட் பண்ற நிலைமையில தான் நாங்க இப்போ இல்லையே. அப்படி சொல்லாத ரஞ்சிதா. முத வருஷ வெட்டிங் ஆனிவர்சரி திரும்ப வரவா போகுது. வீட்ல 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷத்தை எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது ரஞ்சிதா. நீயும் அருணும் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாகி அவங்க வீட்ல உன்னை ஏத்துக்கணும்னு நல்லா வேண்டிக்கோ. சரிக்கா. உன் கல்யாணம் மட்டும் நார்மலா நடந்திருந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நாளை பெருசா கொண்டாடி இருக்கலாம். அதுக்குதான் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சரி, நானாவது உனக்கு பிடிச்சத செஞ்சு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அங்க நிலைமை சரியில்லை. நீயும் என்ன கூப்பிட மாட்டேங்கிற. அக்கா, நிலைமை சரியில்லை நீயே சொல்லிட்டு கூப்பிடலன்னு வருத்தப்பட்டா எப்படிக்கா? எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும்க்கா. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் ரஞ்சிதா. அருண் பக்கத்துல இருக்காரா? இருக்காருக்கா, நான் அதை குடுக்கறேன். அருண், அக்கா பேசுறா. ஹலோ, சொல்லுங்க கோமதி. அருண், ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் கோமதி. அடுத்த வெட்டிங் ஆனிவர்சரிக்குள்ள வீட்ல எல்லாரும் சமாதானமாகி உங்களை ஏத்துக்கணும். பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நீங்க சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அது நடக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அது சரி, நீங்க என்ன போன்ல மட்டும் விஷ் பண்றீங்க? நேர்ல வந்து உங்க தங்கச்சிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? ஊரறிய ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டி ரஞ்சிதா தான் என் மனைவின்னு சொல்லுங்க. அப்ப நான் அங்க வரேன். நீங்க சொல்றது கண்டிப்பா ஒரு நாள் நடக்க தான் போகுது. நான் போனை ரஞ்சிதா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, சொல்லுக்கா. அருண் வீட்டுக்கு வரலையான்னு கேட்டாரு. ரஞ்சிதா கழுத்துல முதல்ல தாலி கட்டுங்க, அப்புறமா வரேன்னு சொல்லிருக்கேன். நான் சொன்னது சரிதானே? சரிக்கா. அண்ணா அண்ணிலாம் இங்க இருக்காங்க. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். சரிடி.